நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கிறிஸ்துவே, நீரே எங்கள் ஜீவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அறிக்கையிடுகிற கர்த்தாவே. தகப்பனே, உங்க ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜீவனுக்குள்ளே மரணம் இல்லை, வியாதி இல்லை, நோய் இல்லை ஆண்டவரே, தீமை இல்லை, சுகம், நன்மை, ஆரோக்கியம் இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஜீவனுள்ள உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வருவதாக. இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும். உடைய வார்த்தையினாலே எங்களுடைய மனது மறுரூபமாகட்டும். உடைய வார்த்தையினாலே எங்களுடைய உள்ளங்கள் கர்த்தாவே மகிழ்ச்சி அடையட்டும். அவ்விதமாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அதாவது மனுஷனை பாருங்க பிரகாசிக்க பண்ணக்கூடியதாய் இருந்தது. எனவே ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளே ஜீவன் வருகிறது. ஜீவன் வரும் பொழுது மரணம் வெளியே போக ஆரம்பிக்கிறது, நன்மை வரும் பொழுது தீமை வெளியே போக ஆரம்பிக்கிறது, சுகம் வரும் பொழுது வியாதி வெளியே போக ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாதம் வரும் பொழுது சாபங்கள் வெளியே போக ஆரம்பிக்கிறது, ஐஸ்வர்யம் வரும் பொழுது தரித்திரம் வெளியே போக ஆரம்பிக்கிறது. எனவே பாருங்க, இயேசுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செழிப்பு, வளமை, வாழ்வு, நீடியாயுள் எல்லாமே இயேசுக்குள்ளே இருக்கிறது. இந்த இயேசு உள்ளே வரும்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளே வருகிறது. எனவேதான் பாருங்க, ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய ஜீவனுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நன்மைக்காக இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு மெய்யாவே உங்களை வாழ வைப்பார். ஆமென். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஏராள அப்பாக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. இந்த அப்பாவை பார்த்து இந்த அப்பாவும் இப்படிதான் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. இந்த அப்பாவை நாம் சத்திய வேதத்திலே பார்க்க வேண்டும். இந்த அப்பாவை இங்கதான் பார்க்க முடியும். வாசிப்போ 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். எதிலே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்? கிருபையிலும் இயேசுவை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சமாதானம், பாதுகாவல், சந்தோஷம், மகிழ்ச்சி, நீடியாயுள், தீர்க்காயுசு, ஜீவன், நன்மை, ஐஸ்வர்யம், செழிப்பு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளேதான்
இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக ஜெபிக்க வேண்டும். அதிலே விருத்தி அடைவதற்காக ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள்? அப்பா உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். அடிக்கடி நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசுவே உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். ஆமென். உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும். தேவனை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள பாருங்க, பெரிய வெற்றியை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாருங்க, அதான் சொன்னேன் பாருங்க, இந்த சிடி எல்லாம் வாங்கிட்டு போய் கேட்கணும். இந்த பிரசங்க செய்தியெல்லாம் வாங்கிட்டு போய் கேட்கும் பொழுது திரும்ப 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 கேட்கும் பொழுதுதான் நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறோம். வளர வளர பாருங்க வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கிறது. கீழே இருக்கிற வாழ்க்கை பாருங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிக்கிறது. தரித்திர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கிறது. வியாதியான வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. தோல்வியான வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே போகும் பொழுது. ஆமென். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதற்கான மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்றால், நம்முடைய அப்பா இரக்கங்களின் அப்பாவாக இருக்கிறார். The father of mercies. இரக்கங்களின் தகப்பன். எல்லாரும் சொல்லுவோம், இரக்கங்களின் தகப்பன். எப்படிப்பட்ட தகப்பன்? இரக்கங்களின் தகப்பன். இதிலே அநேக வசனங்களை உங்களுக்கு நான் போன வாரத்திலே எடுத்து காண்பித்தேன். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, நம்முடைய தகப்பன் பிரதான பாவிகளுக்கும் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பெரிய பாவி, நீங்க மனுஷன் சொல்றா பாருங்க, நான் பெரிய பாவியா, ஏன்னா அவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கேன். நான் செய்யாத அக்கிரமம் இல்லவே இல்லை. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, நான் செய்யாத அக்கிரமே கிடையாதுயா. இந்த கையினால எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கிறேன், இந்த கண்ணால இந்த வாயால என்னென்னமோ பண்ணிருக்கிறேன். நான் பெரிய பாவியா, என்னை இந்த ஆண்டவர் மன்னிப்பாரா, என்னை இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, இந்த ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா என்று பாருங்க அநேகருடைய பெரிய கேள்வியா இருக்கிறது. பாருங்க, நம்முடைய தகப்பன் பிரதான பாவிக்கும் பெரிய பெரிய பாவிக்கும் அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்களில் பிரதான பாவி நான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த தன்னுடைய நிலையை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் பிரதான பாவியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். நான் பெரிய பாவியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். நான் மோசமான மனுஷனாக இருந்தேன், வாழ்ந்தேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். இப்பொழுது 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். என்ன பெற்றேன்? இரக்கம் பெற்றேன். கவனிங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் தூசிக்கிறவனாயிருந்தேன், நான் துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், நான் கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, இப்படி சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார், நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுவோம், நான் இரக்கம் பெற்றேன். என்ன பெற்றேன்? இரக்கம் பெற்றேன். எனவே நம்முடைய அப்பா யார் என்றால், நம்முடைய அப்பா
பிரதான பாவிகளுக்கும் இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். தூசிக்கிறவனுக்கும் துன்பப்படுத்துகிறவனுக்கும் கொடுமை செய்கிறவனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் அவர் இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆழமாய் கவனிங்கள். பிரதான பாவியை அவர் தண்டிக்கிறவர் கிடையாது. பிரதான பாவிக்கு அவர் இரக்கம் காண்பிக்கிறவராயிருக்கிறார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. எனவே இன்றைக்கு எந்த ஒரு கொடூரமான பாவியும் இயேசுவினிடத்திலே வரலாம். மோசமான ஒரு அக்கிரமக்காரனும் கூட இயேசு அண்டையிலே வரலாம். இயேசு அவர்களை நேசிக்கிறார். அவர்களை ஒரு நாள் இயேசு புறம்பே தள்ள மாட்டார். அவர்களை மன்னித்து அவர்கள் என்ன செய்வார்? வாழ வைப்பார். நம்முடைய அப்பா இன்னார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அப்பா யாரு? அக்கிரமக்காரனை கூப்பிட்டு, நீ அக்கிரமம் செஞ்சிருக்கிற, நீ தண்டிக்கப்பட்டே ஆகணும், வா உன் கையை ஒடிக்கிறேன் என்று கையை ஒடிக்கிறவர் கிடையாது. ஒரு அக்கிரமக்காரனவே கர்த்தர் கையை ஒடிக்க மாட்டார்னா, நான் அவருடைய பிள்ளை, என் கையை அவர் எப்படி ஒடிப்பாரு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆயிரமான கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்றாங்க, என் கையை ஒடிஞ்சு போச்சு, கர்த்தரே என் கையை ஒடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அநேக பாஸ்டர்மார்கள் என்று பிரசன்ன படத்தில் நின்றுகிட்டு கர்த்தரே என் காலை ஒடிச்சுட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அக்கிரமக்காரனுடைய காலை கூட கர்த்தர் செய்ய மாட்டார், ஒடிக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவிக்கு இரக்கம் காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட பாவி? பிரதான பாவி, அவனுக்கு கூட கர்த்தர் இரக்கம் காண்பிக்கிறார். ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பிரதான பாவிக்கு இரக்கம் காண்பிப்பார் என்றால், இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு அவர் இரக்கம் காண்பிப்பார்? என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு, என் சந்ததிக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு அவர் எந்த அளவுக்கு இரக்கம் காண்பிப்பார்? தேவனை குறித்த அறிவு, இந்த அறிவு தான் உங்களை வாழ வைக்கும், உங்களுடைய வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தும். கர்த்தரா அவர் இரக்கமே இல்லாத ஒரு அரக்கன் என்றுதான் அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வச்சிருக்கிறது எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பு. கர்த்தர் மோசமான ஒரு ஆளு, கொடூரமான ஒரு ஆளு என்று பாருங்க, அநேகர் தங்களுடைய மனதில் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் தப்பு. கர்த்தர் கொடூரமானவர் கிடையாது, அவர் இரக்கத்தின் தகப்பன். பிரதான பாவிக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் தண்டனை கொடுக்க மாட்டாரு. அவனுக்கு இரக்கத்தை என்ன செய்கிறார்? கர்த்தர் காண்பிக்கிறார். எத்தனை பேருக்குள்ள இறக்கம் இருக்குது பாருங்க. இப்ப இறக்கம், கர்த்தர் ஒரு பாவிய அவர் நேசிக்கிறாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு பாவிய நேசிக்கணும். ஒரு மோசமான ஒரு அக்கிரமக்காரனை கூட நீங்கள் நேசிக்க வேண்டும், அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அவெல்லாம் சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சு கெட்டு போய்விடும். அவையெல்லாம் சர்ச்சுக்கு வந்தா சர்ச் என்ன செஞ்சிடும்? நீங்களே வந்திருக்கீங்க, அங்க இருந்தா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? எதற்கு விளங்குச்சுன்னு தெரியல. நீங்க எங்க இருந்தா வந்திருக்கிறீங்க? அந்த கூட்டத்துல தான் வந்திருக்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு பாவியையும் கர்த்தர் நேசிக்கிறார், எந்த ஒரு அக்கிரமக்காரனையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவனுக்கு இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி. எனவே ஒரு பாவிக்கே கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார் என்றால், எனக்கு இரக்கத்தை காண்பிப்பது எவ்வளவு அதிகம். கர்த்தாவே உடைய இரக்கத்தை என் குடும்பத்திலே விளங்க பண்ணும். இதுதான் சரியான ஒரு ஜெபம். உங்க கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, செத்து போயிட்டீரா? செத்து போயிட்டீரா? அவன் நம்மளே உயிரோட தானே இருக்கிறோம். மனுஷன் பாருங்க, பிரச்சனையில என்னத்தே பாயத்தை வந்து பேசலாம் பாருங்க. கண்ணு ரெண்டு அவிஞ்சு போச்சா, ஏன் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. தப்பு. நம்ம தான் மாறணும். கர்த்தாவுடைய இரக்கங்கள் பெரியது. இந்த வியாதியை விட உடைய இரக்கங்கள் பெரியது. இந்த பிரச்சனையை விட உடைய இரக்கங்கள் பெரியது. இந்த போராட்டத்தை விட உடைய இரக்கங்கள் பெரியது. ஆண்டவரே, அந்த மோசமான மனுஷனை விட உடைய இரக்கம் பெரியது. எனக்கு தொல்லை கொடுக்கிற அந்த மோசமான அந்த குடும்பத்தை விட உடைய இரக்கம் பெரியது. உடைய இரக்கம் என் குடும்பத்தில் விளங்கட்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இரக்கங்கள் வேலை செய்வதை நீங்கள் கண்ணாலே பார்ப்பீர்கள். இதுதான் சரியான ஒரு ஜெபம். ஜெபத்துல போய் புலம்புறது கிடையாது. தேவனுடைய இரக்கங்கள் என்ன செய்யட்டும்? வேலை செய்யட்டும். எனவே பிரதான பாவியை கர்த்தர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அவனுக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய இரக்கம்தான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே தேவனுடைய இரக்கம்தான்.
நீங்க தெருவில் போய் கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு நல்லவன்னு சொல்லி, அதனால தான் கர்த்தர் என்னை ரட்சித்தாரு. அடே அப்பா, இவங்க நல்லவங்களாம். இதை போய் தெருவில் அவர் கேட்கணுமா? தெருவில் கேட்டாலும் தெரியும் அப்புறம் என்ன கூத்துன்னு. தெருவில் கேட்கவே முடியாது. அப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. நல்லா கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உணர்வு வர வேண்டும். எல்லாருக்கும் நான் சொல்றேன், கவனிங்க, உணர்வு வரணும். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, இது தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த இரக்கம். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். என்னைய விட எத்தனை நல்ல உலகத்தில் இருக்கத்தான் செய்யறான், எத்தனை நல்ல என்னைய விட உலகத்தில் இருக்கத்தான் செய்யறான். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, கர்த்தாவே உம்முடைய சுத்த இரக்கம். ஆமென். எப்போது ஒரு உணர்வுள்ள இருதயம், கர்த்தா ரட்சிப்புக்காக நன்றி. என்னை ரட்சிப்பதற்கு எந்த விதத்திலையும் எனக்கு தகுதியே கிடையாது. எல்லாரும் போல நான் ரொம்ப யோக்கியம் கிடையாது. நான் ரொம்ப சுத்தமா இருந்தேன், ஆண்டவர் என்னை தேடி வந்தாரு. அப்பா நல்ல மனுஷனா இருக்கிற, வா சர்ச்சுக்கு வாங்கி நீங்க கூப்பிடல. நான் மற்ற மனுஷனும் போலதான் இருந்தேன். என்னை நீ தேடி வந்து என்னை ரட்சித்து இன்னைக்கு சபையில கொண்டு வந்து விட்டுருக்கிறீரு. இது உம்முடைய சுத்த இரக்கம். ஆமென். வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். எதனாலே ரட்சித்தாராம்? தமது இரக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்ம என்ன செய்தார்? ரட்சித்தார். நம்முடைய நீதியின் கிரியைகள் நிமித்தமாய் அல்ல. நான் 10 பேருக்கு தான தர்மம் பண்ணேன், 10 பேருக்கு கூழ் காய்ச்சி ஊத்தினேன், 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், 10 பேருக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன், அதனால கர்த்தர் பரவாயில்லப்பா, உனக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து என்னை ரட்சிக்கல. அவருடைய இரக்கத்தினாலே என்னை ரட்சித்தார். எல்லாம் சொல்லுவோம், அவருடைய இரக்கத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்றால் மறுபடியும் பிறக்க செய்தார் என்று அர்த்தம். சரி, எதனாலே நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார்? அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். எதனாலே பிறந்திருக்கிறீர்கள்? அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே, அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே. எனவே நாம் ரட்சிக்கப்பட்டதே, நாம் மறுபடியும் பிறந்ததே தேவனுடைய இரக்கம்தான். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துவோம். தேவனே உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, என்னை நீ ரட்சித்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி. பாருங்க, எப்போது ஒரு உணர்வுல இருதயம், நான் நல்லவென்றனால நீர் என்னை ரட்சிக்கல, உம்முடைய இரக்கத்தினாலே என்ன செய்திருக்கிறீர்? என்னை ரட்சித்திருக்கிறீர். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறதும் தேவனுடைய இரக்கம்தான் என்பதை நாம் சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிரதான பாதைக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்கிறார். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அது தேவனுடைய கிருபை, இரக்கம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவன் நம்மை சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார், இதுவும் தேவனுடைய இரக்கம்தான் என்பதை நாம் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய்
ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயம் கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே குற்றுயிராக கிடந்த இந்த மனுஷனுடைய நிலைமையை போலத்தான் நம்முடைய நிலைமையும் ஒரு நாள் இருந்தது. பிசாசு நம்மை பாருங்க துன்பப்படுத்தி குற்றுயிராக அவன் போட்டிருந்தான். கிட்டத்தட்ட சாவு படுக்கையில தான் நம்ம இருந்தோம். நரகத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம ஒரு நாள் இருந்தோம். எனவே இரக்கங்களின் பிதா, இரக்கங்களின் தகப்பன் நம்மை தேடி வந்தா, தேடி வந்து நம்முடைய காயங்களை கட்டி நம்மை சுகமாக்கி நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை பலப்படுத்தி நம்மை தேற்றி இன்றைக்கு அவருடைய சபையிலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய மாபெரும் இரக்கமாகும். இன்றைக்கு நாம் சபையிலே இருப்பது தேவனுடைய இரக்கம். பாருங்க, இந்த சமாரியன் அவனை தூக்கி எடுத்து எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை என்ன செய்கிறான்? கட்டுகிறான். எண்ணெயும் திராட்சை ரசமும், எண்ணெய் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது, திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. எனவே பாருங்க, கர்த்தர் நம்மை ரட்சித்து அந்த சமாரியன் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறான். இயேசு நம்மை தேடி வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து நம்முடைய காயங்களை கட்டி நம்மை சுகமாக்கி நம்மை மறுபடியும் பிறக்க செய்து சபையிலே கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார்? நாட்டி இருக்கிறார். சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து, சத்திரம் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சபையிலே கொண்டு வந்து சேர்த்து சத்திரத்தான் கையிலே ஒப்படைக்கிறான். இந்த சத்திரத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம். நாட்டப்பட்டிருப்பது தேவனுடைய பெரிய இரக்கம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியம் இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறது? இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையில் நாட்டப்படல, நாட்டப்பட வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய பெரிய இரக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே அடிக்கடி சபைக்காக கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். எத்தனை சபைக்காக கர்த்தரை துதிக்கிறீங்க? அடிக்கடி கர்த்தரை சபைக்காக துதிக்க வேண்டும். கர்த்தாவே, இன்னைக்கு நான் சபையில நாட்டப்பட்டிருக்கிறேனா? கர்த்தாவே, சுத்த உடைய இரக்கமாண்டவரே என்று அடிக்கடி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். எங்கேயோ கிடந்தேன், என்னைக்கு நான் செத்து போயிருக்க வேண்டிய ஆளு, என்னைக்கு குற்றுயிரா விழுந்து நான் நரகத்துல போய் விழுந்திருந்திருக்கணும். இன்னைக்கு என்னை மீட்டெடுத்து வாழ வைத்து என் கண்ணீரை துடைத்து இன்றைக்கு சபையிலே நாட்டி இருக்கிறீர். உம்முடைய சுத்த இரக்கமாண்டவர். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம். தகப்பனே, உம்முடைய இரக்கத்தினாலே என்னை ரட்சித்து என்னை உம்முடைய சபையிலே நாட்டி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமென். உம்முடைய இரக்கத்தினாலே ரட்சித்து என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்முடைய சபையிலே நாட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. இது உம்முடைய சுத்த இரக்கம் என்று அடிக்கடி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நாம் துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய அப்பா 1000 தலைமுறைக்கும் நமக்கு இரக்கம் காண்பிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அடே அப்பா, எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறை கிடையாது, 2 தலைமுறை கிடையாது, 4 தலைமுறை கிடையாது, 1000 தலைமுறை வரைக்கும்
கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? இரக்கங்களை காண்பிக்கிறாராம். வாசிப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார்? 1000 தலைமுறை. எல்லாரும் கரங்களுக்கு சொல்லுவோம். 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் எனக்கு இரக்கம் காண்பிக்கிறார். எத்தனை தலைமுறை? எல்லாரும் கவனிங்க. ஒரு தலைமுறை என்பது 55 வருஷம். ஒரு தலைமுறை என்பது 55 வருஷம். அப்ப 1000 தலைமுறை என்பது எவ்வளவு? கணக்குல புலியெல்லாம் இருக்கிறீங்க. ஒரு தலைமுறை என்பது 55 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் 1000 தலைமுறை என்பது எத்தனை வருஷம்? 55,000 வருஷம். 55,000 வருஷம். எனவே கர்த்தர் எத்தனை தலைமுறைக்கு, அதாவது எத்தனை வருஷத்துக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிக்கிறார் என்றால் 55,000 வருஷம் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யறாரு? இரக்கம் காண்பிக்கிறாரு. எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோம். 55,000 வருஷத்துக்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் காண்பிக்கிறார். 55 வருஷமே பெருசு. 55,000 வருஷம் தான். எனவே கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 55,000 வருஷம் ஒரு தலைமுறை. கர்த்தர் சொல்றாரு 1000 தலைமுறை வரைக்கும் என்ன செய்வேன்? நான் உனக்கு இரக்கத்தை செய்கிறவரா இருக்கிறேன். இப்ப எல்லாரும் கவனிங்க. இப்ப ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்படி என்றால் கர்த்தர் 55,000 வருஷத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பாரா? அதுக்கு மேல கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்க மாட்டாரா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இதற்கான பதில் என்னவென்றால், தகப்பனுக்கு 1000 தலைமுறை என்றால் மகனுக்கும் 1000 தலைமுறை தான். மகனுக்கும் 1000 தலைமுறை என்றால் பேரனுக்கும் 1000 தலைமுறை தான். பேரனுக்கும் 1000 தலைமுறை என்றால் பேரனுடைய மகனுக்கும் 1000 தலைமுறை தான். இது குறைஞ்சுக்கிட்டே போகல, இது கூடிக்கிட்டே போகுது. விளங்குற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இப்ப கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, ஹாகின் உனக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்றேன்னு சொல்றாரு. இப்ப என் மகன்கிட்ட சொல்றாரு, ஜோயல் ஹாகின் உனக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் என்ன செய்வேன்? இரக்கம் காமிப்பேன். எத்தனை விளங்குது? என் மகனுடைய மைண்ட கர்த்தர் சொல்றாரு, ஜான் ஹாகின் 1000 தலைமுறை வரைக்கும் நான் உனக்கு இரக்கம் காண்பிக்கிறேன். என் பேரனுடைய மகன்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, டேவிட் ஹாகின் உனக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காண்பிக்கிறேன். எத்தனை விளங்கிடுச்சு? உங்க பேரெல்லாம் போட்டு பாருங்க. உங்க மயன் பேரு, உங்க பேரன் பேரெல்லாம் போட்டு பாருங்க. விளங்குதா? உனக்கு 1000 தலைமுறைப்பா. உன் மகனுக்கு 999, உன் பேரனுக்கு 998, உன் பேரனுடைய மகனுக்கு 997. அப்படி சொல்லல. விளங்குங்க. எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? இரக்கம் நமக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். எனவே கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களுக்கு இரக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், தலையில கை வச்சு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் 1000 தலைமுறைக்கும் இரக்கங்களை அவர் காண்பிக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்குது? 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? இரக்கத்தை காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இரக்கத்தை யார் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் என்றால், இரக்கம் யார் மூலமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரக்கம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த வசனத்தில் கிருபை என்கிற இடத்திலே இரக்கம் என்று போட்டும் நாம் வாசிக்கலாம். எனவே அப்படி நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் இரக்கத்தின் மேல் இரக்கம் பெற்றோம். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பரிபூரணத்தினாலே நான் இரக்கத்தின் மேல் இரக்கம் பெற்றேன். இரக்கத்தின் மேல் இரக்கம், கிருபையின் மேல் கிருபை, அன்பின் மேலே அன்பு. பாருங்க, எல்லாம் போய்கொண்டே தான் இருக்கிறது, குறைந்து கொண்டே இல்லை. யாருடைய பரிபூரணத்தினாலே நாம் இரக்கத்தின் மேல் இரக்கம் பெறுகிறோம்? அவருடைய பரிபூரணத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே நாம் இரக்கத்தின் மேல் என்ன செய்கிறோம்? இரக்கத்தை பெறுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறதாம்? இரக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மேல் பொழிந்தருளப்படுகிறது. பொழிந்தருளப்படுகிறது, நம்மையிலே அப்படியே கொட்டப்படுகிறது என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாம். பாருங்க, பனி காலையில அப்படியே கொட்டுதுன்னு சொல்றாங்க. பனி கொட்டுதுன்னு சொல்றாங்க. அமெரிக்கா போன்ற குளிர் தேசங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்றாங்க, அப்படியே கட்டி கட்டியே விழுவோம் பாருங்க. அப்படி கண்ணால் அப்படி பார்க்கலாம் பாருங்க, பனி கட்டி கட்டி அப்படி பொத்து பொத்து விழுவோம் பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வெளியில போக முடியாது. அப்படி பாருங்க விழுகுமா பாருங்க, பனி விழுகுமா. தும்முனா சளி கீழே விழுந்து தரைக்கு போறதுக்குள்ள ஐசி ஆயிடுமா சளியே, அந்த மாதிரி பனி கொட்டுமா பாருங்க. அது சொல்றாங்க, போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பனி அப்படியே பொழிந்தருளப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய இரக்கத்தை உண்மையிலே உன் குடும்பத்தின் மேலே நான் அப்படி பொழிந்தருள பண்ணுகிறேன். உண்மையிலே நான் கொட்டுகிறேன், உன் மேலே நான் வந்து ஊற்றுகிறேன். பாருங்க, இதெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். கண்ணு அங்கேயும் போக கூடாது. அதான் சொல்ல வர்றேன், கண்ணு அங்கேயும் போக கூடாது, அடுத்தவங்க மேல போக கூடாது. கர்த்தருடைய இரக்கத்தின் மேலே உங்கள் கண்கள் என்ன செய்ய வேண்டும்? பதிக்கப்பட வேண்டும். அடிக்கடி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் என் மேலே பொழிந்தருளப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. பாருங்க, அடிக்கடி சொல்லும் பொழுது பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய இரக்கத்தை பாருங்கள். அதை இதையும் பார்க்காதீங்க, வேண்டாததெல்லாம் பார்க்காதீங்க, வேண்டாததெல்லாம் மனதில் வச்சு யோசிக்காதீங்க. கர்த்தாவே, உடைய இரக்கம் பெரியது. அந்த பிரச்சனையை விட, அந்த போராட்டத்தை விட, அந்த வியாதியை விட, அந்த துன்மார்க்கனை விட, அந்த என் குடும்பத்தை ஒண்ணுமலாம ஆக்கணும்னு நினைக்கிச்சு திட்டம் போடுறாங்களே அந்த குடும்பத்தை விட உடைய இரக்கம் பெரியது. உடைய இரக்கம் என் குடும்பத்தின் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது, பொழிந்தருளப்படுகிறது, கொட்டப்படுகிறது. ஆண்டவரே, உடைய இரக்கத்தினாலே நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம். உடைய இரக்கம் எங்களை என்ன செய்யட்டும்? காத்து கொள்ளட்டும் என்று சொல்லும் பொழுது பாதுகாவல் உண்டாவதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்ப்பீர்கள். ஆமென். உடைய இரக்கம் என் பிள்ளை மேல விழட்டும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. உடைய இரக்கம் என்னுடைய தொழில் மேல விழட்டும். உடைய இரக்கம் என்னுடைய கற்பத்திலே விழட்டும். உடைய இரக்கம் என்னுடைய சரீரத்திலே விழட்டும். கர்த்தாவே, அற்புதங்கள் நடக்கும் பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். வேண்டாம் பேசி புலம்பக்கூடாது. கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பாவுடைய இரக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்து முடிப்போம். வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு, தண்டனை நல்லா கவனிச்சு வாங்க, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்க இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகள் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்கே கர்த்தர் லோத்துவின் மேல் வைத்திருந்த இரக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். லோத்து என்கிற மனுஷன், அவனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம்.
சோதோம் என்கிற ஒரு பட்டணமும் கொமோரா என்கிற ஒரு பட்டணமும் பாவத்தினாலே நிறைந்திருந்தது, அக்கிரமத்தினாலே நிறைந்திருந்தது. எனவே அது இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. அந்த சோதம் என்கிற பட்டணத்துக்கும் கொமோரா என்கிற பட்டணத்துக்கும் தண்டனை வரப்போகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பட்டணம் அழிந்து சாம்பலாய் போக போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்துக்கு அருகிலேதான் லோத் என்கிற இந்த விசுவாசி குடியிருந்தான். ஆபிரகாமுடைய சொந்தக்காரன், ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், அவன் அங்கதான் குடியிருந்தான். லோத்துவும் அவனுடைய குடும்பமும் அங்கே குடியிருந்தார்கள். எனவே இவனும் இவனுடைய குடும்பத்தாரும் இந்த தண்டனையிலே, சோதோம் குமாராவுக்கு வரக்கூடிய அந்த தண்டனையிலே அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் தேவதூதர்களை அனுப்பி லோத்துவின் குடும்பத்தை வெளியேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். லோத்து அவன் வெளியே போறது யோசிச்சுட்டு இருக்கிறான். வெளியே சீக்கிரம் போடா, தண்டனை வரப்போகுது, அழிய போகுதுன்னு சொன்னா இவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். தேவதூதர்கள் பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது, இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி கையை பிடிச்சி தர 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 இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியில என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எதினாலே கர்த்தர் காப்பாற்றினார்? அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே காப்பாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே காப்பாற்றினார். எனவே ஊரே அழிந்து போனாலும் நானும் நீங்களும் நல்லா இருப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஊரே தண்டனையில அழிந்து போனாலும் நானும் நீங்களும் அழிந்து போக மாட்டோம், நன்றாக இருப்போம். ஏனென்றால் அவருடைய இரக்கத்தினாலே நாம் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய இரக்கம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்துக் கொள்கிறது. நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய இரக்கம் என்ன செய்கிறது? காத்துக் கொள்கிறது. அடிக்கடி கர்த்தரை சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய இரக்கம் என் பிள்ளை மேல இருக்குது, உம்முடைய இரக்கம் என் குடும்பத்து மேல இருக்குது. உலகம் பொல்லாத உலகமா இருக்குது, தீமை நிறைஞ்ச உலகமா இருக்குது, எங்க பார்த்தாலும் உலகம் கெட்டு கிடக்குது. இதன் மத்தியிலே நான் என் பிள்ளை நல்லா இருப்போம். ஏன்னா உடைய இரக்கத்தினாலே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் நடக்கிறது தானங்க நமக்கும் நடக்கும் அப்படின்னா எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. எத்தனைக்கு விளங்குச்சு நான் சொல்றது? அவங்களுக்கு உண்டானது தானங்க நமக்கு, அவங்களுக்கு உண்டானது நமக்கு கிடையவே கிடையாதுங்க. அவங்க வேற, நம்ம வேற. அவங்க வேற ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள், நாம் வேற ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய ஆண்டவன் வேறே, நம்முடைய ஆண்டவன் வேறே. எத்தனை விளங்குகிறது? எனவே உலகத்தில் 1000 பிள்ளைகள் விபத்துல, ஆக்சிடென்ட்ல, அழிவுல மரித்து போகலாம், என் பிள்ளை மரித்து போகாது. தேவனுடைய இரக்கம் என் பிள்ளை மேல இருக்குது. இதை விசுவாசிக்கிற தகப்பனாக, தாயாக நீங்கள் இருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது. இதை விசுவாசிக்கிற தகப்பனாக, தாயாக இருக்க வேண்டும். என் பிள்ளை மேல, என் புருஷன் மேல, என் மனைவி மேல தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. தேவனுடைய இரக்கத்தினாலே நாங்கள் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தகப்பன் இரக்கத்தின் தகப்பன். ஆமென். இந்த ஊரே அழிஞ்சு போனாலும் நாங்கள் அழிஞ்சு போக மாட்டோம். தேவனுடைய இரக்கம் எங்களை பாதுகாக்கிறது. இதனை விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவனுடைய இரக்கத்தினாலே நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம். அடிக்கடி வாயத்திலிருந்து சொல்லணும், வாய உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது. இருக்கிறீங்களா? வாய உம்முன்னு வச்சுக்கிட்டு நான் வந்தவனே புறத்தை கொட்டுறது. பாஸ்ட் வந்தா கொட்டிடணும், எல்லாத்தையும் கொட்டிடணும், அவளை கொட்டி தீர்த்திடணும் அவ்வளோத்தையும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஒன்றும் சொல்லாம ஒன்று கேட்பாரு. புறத்தை கொட்டி தீக்கிறது கிடையாது. தேவனுடைய இரக்கம். கர்த்தாவே உடைய இரக்கத்தினாலே என் பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர். 1000 பிள்ளைகள் அழிந்து போகலாம், என் பிள்ளை அழிஞ்சு போக மாட்டான், அவன் தீர்க்க ஆயுசா வாழ்வான். ஏன்னா தேவனுடைய இரக்கம் என் பிள்ளை மேல என்ன செய்கிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கும் பொழுதுதான் பாதுகாவலை நீங்கள் பார்க்க முடியும். மற்றவங்க மாதிரி பேசுறது நிறுத்தணும். அவங்க பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சான், இவங்க பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சான், அவங்க பிள்ளைக்கு டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சான். சரி, அதுக்கு என்ன இப்ப செய்யலாம்? உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அங்க சிக்கன் முனியா வந்துருச்சான், இங்க மட்டன் முனியா வந்துருச்சான். வாயை மூடுங்க. வாயை மூடிட்டு தேவனே உடைய இரக்கத்தினாலே
என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிறீர். இந்த இரக்கம் என் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. தகப்பனே, உடைய இரக்கம் பெரியது. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆமென். God is God of mercies. நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன். ஆமென். இன்னொரு சம்பவத்தை வாசித்து நாம் முடிப்போம். வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த எகிப்து தேசத்தை ஆண்ட பார்வோன் ராஜா ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளை போட்டான்? வாசிப்போம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். நம்ம ஊருக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்குது. பொம்பளை பிள்ளை பிறந்தா தூக்கி போட்டு சொல்றாங்க. இங்க ஆம்பளை பிள்ளைய கொள்ள சொல்றாங்க. கவனிங்க, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளா இருந்தார்கள். போகும்போது 72 பேர் போறாங்க. யாக்கோபு அவங்களுடைய 12 பிள்ளைங்க பேர பிள்ளைலாம் போறாங்க. 430 வருஷங்கள் அடிமையில ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 30 லட்சம் மக்கள் ஆயிட்டாங்க. இப்ப இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களை விட யார் தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்கள் தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறாங்க. எனவே இந்த பார்வோன் ராஜா என்ன பண்றான்னா, இனிமேல் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளும், அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு, எபிரேய மக்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் அப்படியே பிடிச்சு நீல நதிக்குள்ள தூக்கி போட்டு கொன்றுங்க, இது என்னுடைய கட்டளை என்று அவன் சொல்லுகிறான். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை பிறகுது, ஆம்பளை பிள்ளை, உடனே பக்கத்துல குடியிருக்கிற அந்த எகிப்து தேசத்து மனுஷி ஓடி வந்து பாப்பா, ஆண் பிள்ளைனா உடனே பிடிச்சு தூக்கி நீல நதிக்குள்ள போட்டு கொன்றும். அவ்வளவுதான். பெண் பிள்ளையா தப்பிச்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் தான் மோசே. அவனுக்கு என்ன சம்பவிக்குது பாருங்க. வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அதாவது அம்ராம், யோகபேத் என்கிற அந்த 2 பேரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அம்ராம், யோகபேத் என்கிற அந்த 2 பேத்துக்கும் திருமணம் முடிகிறது. அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று, என்ன பிள்ளை? ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அடே அப்பா, 3 மாசமா? எப்படிதான் என்ன பண்ணாலும் தெரியல. எப்படி குழந்தை கத்தாம இருந்திருக்கும்? கீச்சு பூச்சி கத்தாம இருந்திருக்கும் பிறந்த குழந்தை. பாருங்க, இதுதான் கடவுளுடைய இரக்கம். இவன் கத்துனா, ஆனா சத்தத்தை வெளியே போடாம கத்தர் பார்த்துக்கிட்டாரு. சிந்திக்க வேண்டும். குழந்தை கத்தாமல்ல, குழந்தை அவன் கத்துறான் பாருங்க, கீச்சு பூச்சி கத்துறான். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்காம இருந்திருக்கும். அது ஆம்பளை போய் கொஞ்சமா கத்துவான், பொம்பளை பிள்ளை விட அதிகமா கத்துவான். அவன் கத்ததான் செஞ்சான். கத்த தம்முடைய இரக்கத்தினாலே அந்த சத்தத்தை வெளியே போக விடாமல் என்ன செய்தான்? பாதுகாத்தான். சரிங்க, பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போய் பெற்றிருப்பாங்கல்ல, ஆஸ்பத்திரிக்கே போகல, வீட்டிலே குழந்தை பிறந்துருச்சு. நர்ஸே வரல, நல்ல ஆரோக்கியமா பிள்ளைய பத்திட்டு அவங்க பாட்டுக்கு தைரியமா இருக்கிறாங்க. குழந்தை பத்தவங்க மாதிரி இல்ல. அப்படிப்பட்ட பலனை தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு கொடுத்தது. ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கணும் பாருங்க. தேவ இரக்கம். குழந்தை பார்த்தவங்க பொதுவாக படுத்து கிடப்பாங்க குறுக்கு வழியில. இங்க யோகா பத்தி குழந்தைய பத்தி அது பாட்டு வீட்டில் நடந்துகிட்டு இருக்கா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண் பிள்ளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், சத்தத்தை வெளியே போக விடாமல் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். எபிரேயன் எவனும் எகிப்து தேசத்துக்காரன் எவன் வந்தோம் என் பிள்ளை தொட முடியாது, டச் பண்ண முடியாது, என் பிள்ளை தீர்க்காயத்தா வாழ்வான். எப்படி விசுவாசிக்கிறா பாருங்க. தேவனுடைய இரக்கத்தினாலே இந்த பையனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பாருங்க, விசுவாசிக்கும் பொழுது தேவ இரக்கம் உங்களை, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும்? பாதுகாக்கும்.
ஆமென். இப்ப வாசிக்கிற பாருங்க தொடர்ந்து. 3 மாதம் என்ன செய்தால்? ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதாவது எந்த கடல்ல தூக்கி போட்டு கொள்ள சொன்னாங்களோ அந்த கடல்லையே விடுறா, பெட்டியை விடுறா. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அவங்க அக்காவை கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. அந்த பையனை நீ பார்த்துக்க, யார் வர்றா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு பார்த்துட்டு தகவலை கொண்டு வந்து என்கிட்ட வந்து என்ன செய்ய சொல்லி இந்த பையனுடைய அக்காவை நாணலுக்குள்ள ஒளிஞ்சு நிக்க சொல்லியாச்சு. இவன் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பெட்டி தண்ணியில மிதந்து போய்கிட்டே இருக்குது. குழந்தை உள்ள என்ன செய்யறான்? இருக்கிறான். ஆம்பளை பையன் உள்ள இருக்கிறான். வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தாள். யாருடைய குமாரத்தி? பார்வோனுடைய குமாரத்தி அந்த நதியில குளிக்கிறதுக்கு தோழிகளோடு வர்றா. இவ யாரு? யாருடைய குமாரத்தி? கொஞ்சம் இதுதான் நீங்க சிந்திக்கணும். பார்வோனுடைய குமாரத்தி. இந்த பார்வோன் தான் கட்டளை போட்டிருக்கிறான், இஸ்ரவேல் பிள்ளைகளை, எபிரேய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பார்த்தால் உடனே தூக்கி தண்ணிகளை போட்டு கொன்றுன்னு சொல்லி கட்டளை போட்டது யாரு? இந்த பெண்ணுடைய அப்பன். அவன் தான் கட்டளையே போட்டிருக்கிறான். வாசிக்கிறேன், கவனிங்க. அவளுடைய தாதிகள் நதியோரத்திலே உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால். இது என்ன பிள்ளை? எபிரேய பிள்ளைய பார்த்தாவே தெரியுது, நல்ல கொழு கொழுன்னு ஆரோக்கியமா இருக்கிறான். நம்ம பிள்ளைகளை பார்த்தாவே தெரியணும், நல்ல கொழு கொழுன்னு ஆரோக்கியமா இருக்கணும். ஓம குச்சி மாதிரி புழு தடிக்க பயில்வான் மாதிரி இருக்க கூடாது. என்ன அப்படி இருக்கிற அந்த பையன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல கொழு கொழுன்னு நல்ல ஆரோக்கியமா புஷ்டியா இருக்கணும். அதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாய் விசுவாசிக்கணும். என்னத்துனாலும் சேர மாட்டேங்குது பாஸ்டர் உடம்புல. வாயை மூடிட்டு சேருன்னு சொல்லுங்க. என் பிள்ளை ஆரோக்கியமா இருப்பான், புஷ்டியா இருப்பான், ஒளிவு மர கன்று சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்ல போல என் மக இருப்பா. அப்படி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போதுதான் இதெல்லாம் வந்து பலிக்கும். பாருங்க, வாயை திறந்து புலம்புறனால பலிக்கவே பலிக்காது. பாருங்க, 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் அதின் மேல் இரக்கமுற்று. எல்லாம் சொல்லுங்க, அவள் அதின் மேல் இரக்கமுற்று. எதின் மேல இரக்கமுற்று? எபிரேய பிள்ளையாகிய ஆண் பிள்ளையின் மீது. எபிரேய பிள்ளையாகிய ஆண் பிள்ளையின் மீது. கவனிங்க, எபிரேய பிள்ளை என்ற உடனே, ஆண் பிள்ளை என்ற உடனே இவள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தூக்கி உடனே நீல் நதிக்குள்ள முக்கி கொண்டிருக்கணும். அதுதான் நடந்திருக்கணும். ஏன்னா இவங்க அப்பாதான் கட்டளை போட்டிருக்கிறான், எபிரேய பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளை யாராவது பார்த்தா உடனே நீல நதிக்குள்ள போட்டு என்ன செஞ்சிருங்க, கொண்டிருக்கணும் சொல்லி அவங்க அப்பா கட்டளை போட்டிருக்கிறான். அவனுடைய மகவ இவ பார்த்த உடனே சொல்றா, எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. என்ன பிள்ளைகள் ஒன்று? எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. பாருங்க, அந்த பிள்ளையை எடுத்து நீல நதிக்குள்ள தூக்கி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தூக்கி எரியல, அதை எடுத்து வளர்த்தாள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் இரக்கத்தை அவளுக்குள்ளே கட்டளையிட்டார். ஆமென். இரக்கமே இல்லாத ஆளுக்குள்ளேயும் தேவனால இரக்கத்தை கட்டளையிட முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? Our God is God of mercies. நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன். இரக்கமே இல்லாத கொடூரமானாளா இருக்கட்டும், அவனுக்குள்ள கூட கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிட்டு உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கி தர அவராலே முடியும். ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கணும். பாருங்க, அது மட்டும் இல்ல, மோசேக்கு இரக்கத்தை காண்பித்த கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இரக்கத்தை காண்பிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். மோசமான ஆளா இருக்கட்டும், கொடூரமான ஆளா இருக்கட்டும், எரிஞ்சு விழுகிற ஆளா இருக்கட்டும், உங்களுக்கு அங்கே இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். இந்த சூப்பர் இருக்கிறானே மோசமான ஆளு,
அது மற்றவங்களுக்கு, எனக்கு இல்லை. எனக்கு கர்த்தர் இரக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். மற்றவங்க தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து வாங்குறது பெரிய கஷ்டமா இருக்கும், நமக்கு கிடையாது. நாம் போனா அந்த ஆள் எரிஞ்சு விட மாட்டான், வாமான்னு கூப்பிட்டு கையெழுத்து போடுவான். ஏன்னா தேவன் இரக்கத்தை கட்டளையிடுவார். ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கணும். நான் போன வாரம் சொன்னேன் பாருங்க, இதை நான் ஆழமா விசுவாசிக்கிறாரு, நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். அது கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும், தாலுகா ஆபீஸா இருக்கட்டும், எந்த ஆபீஸா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி முக்கியமே கிடையாது. என்னுடைய தேவன் நான் போறதுக்கு முன்னாலேயே அங்க இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இரக்கத்தை கட்டளையிட்டு விட்டா, அந்த விசுவாசத்தோடு நான் போறேன். எல்லாரும் மேலே வந்தாலும் எரிஞ்சு விடுகலாம், இவன் கத்தலாம். நான் போனா, வாங்க சார், எதுக்காக வந்திருக்கீங்க, வாங்க கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட கர்த்தர் வைப்பார். ஏன்னா கர்த்தர் இரக்கத்தை அங்க என்ன செய்திருக்கிறார்? கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். போற ஆபீஸுக்கு என்ன நடக்குமோ தெரியாது, எவனுக்குமே தான் கையெழுத்து போட மாட்டேன், நமக்கு மட்டும் போட்டுற போறேன், நிச்சயமா போட மாட்டேன். உங்களுக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்களே, விளங்குச்சா? வாயை சரி பண்ணுங்கள். வாயை சரி பண்ணாதனாலதான் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க சிலர். வாய் மாறும் பொழுது எல்லாம் மாறிவிடும். வாய் மாறும்போது எல்லாம் மாறிடும். இரக்கங்களின் தகப்பன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் போற இடங்களிலே அவர் இரக்கங்களை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஆமென். கொலகாரப்பைய மகங்கவ விளங்குதா? பார்வனுடைய குமாரத்தி கொலகாரப்பையனுடைய மக, அவளுக்கு எப்படிங்க இறக்க வரும்? கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிட்டார். ஒரு மோசமான ஆளுக்குள்ளையும் கர்த்தர் இரக்கத்தை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். எனக்கு இரக்கத்தை கர்த்தர் கிடைக்க செய்வார். ஆமென். எங்க அப்பா இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இரக்கங்களின் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தினாலே என் குடும்பத்தை காக்கிறீர், என் பிள்ளைகளை காக்கிறீர், அழிவுகளுக்கு தண்டனைகளுக்கு எங்கள் குடும்பம் காக்கப்படுகிறது ஆண்டவரே. உலகத்திலே எங்கெங்கயோ அழிவு வரலாம், எங்கெங்கயோ பேரழிவுகள் வரலாம், எங்கெங்கயோ பூகம்பம், சுனாமி, அது இதுன்னு வரலாம். எல்லா தண்டனைகளுக்கும் எல்லா விபத்துகளுக்கும் நீர் எங்களை இரக்கத்தினாலே காத்துக்கொள்கிறபடியா ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைங்க காலத்துக்கு முன்னால மரிச்சு போகலாம். என் பிள்ளைங்க காலத்துக்கு முன்பதாக மரித்து போக மாட்டார்கள், அவர்கள் தீர்க்காயுசாய் வாழ்வார்கள். உடைய இரக்கத்தினாலே என் பிள்ளைகளை காக்குகிறீர். இதெல்லாம் விசுவாசிக்கணும். இரக்கத்தினாலே காக்குகிறீர் ஆண்டவரே. உடைய இரக்கம் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளட்டும். உடைய இரக்கத்தினாலே என் குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ளுங்க தாமே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு என்ன இந்த சபையில வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த சபையில நாட்டி இருக்கிறீங்க. இது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்டது உங்களுடைய கிருபை. இந்த சபையில என்னை நாட்டி இருக்கிறீரே, அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, 1000 தலைமுறை வரைக்கும், கிட்டத்தட்ட 55,000 வருஷம் இரக்கத்தை நீர் காண்பிக்கிற தேவனா இருக்கிறீர். நான் உண்மை அன்பு கூறுகிறேன். உண்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிப்பேன்னு சொன்னீரேன். கர்த்தாவே, 1000 தலைமுறைக்கு நீர் எனக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறீர். இரக்கத்தை காண்பிக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய இரக்கத்தினாலே காத்துக்கொள்ளும். இந்த குடும்பத்தை உடைய இரக்கத்தினாலே காத்துக்கொள்ளுங்க தாவே. போகிற இடங்களிலே உடைய இரக்கங்கள் வேலை செய்துங்க தாவே. அனுகூலங்கள் வேலை செய்துங்க தாவே. நீர் வாழவையும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளை விட, போராட்டங்களை விட கர்த்தாவுடைய இரக்கம் பெரியது என்பதை நாங்கள் கர்த்தாவே சொல்லுகிறோம். அவ்விதமாய் செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்தை பிள்ளைகள் பிடித்துக் கொள்வார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.